1000 வருஷம் பழமையான ஒரு கோவில் ஒன்று வந்து மைசூர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அங்கதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா 12வது நூற்றாண்டுல ஹொய்சால ரூலர்ஸால வந்து கட்டப்பட்ட ஒரு சின்ன கோவிலா இருந்தது. அது வந்து மேற்கொண்டு வர காலங்கள் இங்க ஆண்ட ராஜாக்கள் இதை வந்து பெரிய லெவல்ல வந்து வளர்த்து விட்டாங்க. பட் இது வந்து இன்னைக்கு இவ்வளோ புகழ்பெற்று இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மைசூர் மகாராஜா ஃபேமிலியை வந்து சார்ந்தது. இந்த கோவிலோட வரலாறு என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். மகிஷாசுரன் பெரிய அரக்கன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடும் தவம் இருந்து பிரம்ம பகவான் கிட்ட ஒரு வரம் வாங்கினார். அவரை வந்து எந்த ஒரு ஆண்மகனாலும் கொல்ல முடியாது. இத வரம் அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசம் தாங்க முடியல. சிவனோட மனைவி பார்வதி உன்னை வந்து ஒரு ஆண்மகனால தானே கொல்ல முடியாது, நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாமுண்டேஸ்வரியா ஒரு ரூபம் எடுத்து இங்க வந்து ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடத்தி அவரை வந்து இந்த மலைக்கு மேலதான் வந்து கொன்னாங்க அப்படின்றது வந்து கதைங்க. அதனாலதான் வந்து அவங்கள வந்து மகிஷாசுர வர்தினி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது? 2 வழி இருக்குது. ஒன்னு 1000 படிக்கட்டு ஏறி நீங்க மேல கோவிலுக்கு வரலாம். இல்ல அப்படின்னா நேராவே வந்து கோவில் கிட்ட வரைக்கும் டாக்ஸி நீங்க எடுத்துட்டு வரலாம். படிக்கட்டு வழியா நீங்க வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 800 படிக்கட்டி தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நந்தி பகவான் சிலை ஒண்ணு இருக்குங்க. அந்த சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே கல்லால செதுக்கப்பட்டது. செம்ம அழகா இருக்குங்க. இப்ப நான் வந்து ஒரு 800 படிக்கட்டு தாண்டி வந்துட்டேன். இனி ஒரு 200 படிக்கட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும். ஒரு வழியா மேல போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. சரியான கூட்டம். 100 ரூபாய்க்கு வந்து ஸ்பெஷல் டிக்கெட் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு சரி கூட்ட போய் சீக்கிரமே பார்த்துட்டு வந்துடலாம்னு பார்த்தா 1 மணி நேரம் ஆச்சு உள்ள போறது.